ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. வராகியின் திரு அருளால் நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். என் தங்கப்பிள்ளையே, உன்னை தேடி உன்னுடைய வராகியானவள் உன்னிடத்தில் மனம் விட்டு பேச வேண்டும் என்றுதான் வந்திருக்கின்றேன். இன்று உன்னுடைய மனமானது மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. அதற்கு காரணம் என்ன என்று எனக்கு தெரியும். கடனில் உன்னுடைய வாழ்க்கையானது தோய்ந்து கொண்டு இருக்கிறதே என்று நீ கலங்கி போயிருக்கின்றாய். கவலை கொள்ளாதே, தினமும் அதை நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றாய். வருந்தாதே, அனைத்து பிரச்சனைகளும் எனக்கு தெரியும். நீ நினைக்காத நேரத்திலே உன்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக வரப்போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் தீரப்போகின்றது. உன் கடன் அனைத்தையும் உன்னுடைய வாராகியானவள் நான் தீர்க்கப் போகின்றேன். நீ எத்தனை நாட்கள் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய், அதைவிட பல மடங்கு இரட்டிப்பு ஆசீர்வாதமானது இப்போது உன்னை தேடி உனக்கு வரப்போகின்றது. நீ எதிர்பார்த்த பணம் வர இருக்கின்றது. அது சாதாரணமாக வரப்போவதில்லை. அது என்னுடைய அருளாக, என்னுடைய ஆசீர்வாதமாக உன்னிடத்தில் வந்து சேரும். உன்னுடைய வராகியானவள் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்துத்தான் உனக்காக ஒருவரை அனுப்பி வைத்துள்ளேன். அவர் உன்னிடத்தில் விரைவில் வரப்போகின்றார். அவரின் கைகளில் அது உனக்கானதாக இருக்கப் போகின்றது. உனக்கு நிம்மதி கிடைக்கப் போகின்றது. என் தங்கப்பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுமைகள் எல்லாம் மாறப்போகின்றது. என்னுடைய அருள் வடிவம் என்று நீ அவற்றை நினைக்க வேண்டும். உன்னை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகின்றது. நான் உன் வாழ்க்கையில் ஒரு கதவை திறக்கப் போகின்றேன். அது ஒரு புதிய பண வருகைக்காக வாயில் என்று நீ நினைத்துக்கொள். நீ நினைக்காத இடத்திலிருந்து மிகப்பெரிய அளவில் பணமானது வர இருக்கின்றது. நம்ப முடியாத திடீர் இன்பத்தை உனக்கு அது கொடுக்க போகின்றது. இந்த உழைப்பை நான் பார்த்திருக்கின்றேன். அந்த கண்ணீரையும் நான் பார்த்திருக்கின்றேன். நீ எந்த அளவிற்கு உண்மையாகவும் நம்பிக்கையோடும் உழைத்தாய் என்று எனக்கு தெரியும். உன் உழைப்பிற்கான பலன் இப்போது கிடைக்கப் போகின்றது. கடன் சேர்ந்து விட்டதே என்று பயம் கொள்ளாதே. உன்னுடைய கடன் முடிய போகின்றது. பணம் இல்லாததால் பண கனவுகளை நீ கைவிட்டு விட்டாய். கைவிட்டு சென்ற உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது எல்லாமே புதிய திருப்பமாக வரப்போகின்றது. நீ வறுமையில் இருந்திருக்கலாம், ஆனால் உன்னுடைய செல்வ செழிப்பிற்கு இப்போது நான் உன்னை தேடி வந்து விட்டேன். இது உன்னுடைய வராகியின் வாக்குறுதி. இனிமேல் யாரிடத்திலும் நீ சென்று உதவி என்று கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வராது. நம்பிக்கையோடு இரு. என்னுடைய அருளானது உனக்கு கிடைத்து விட்டது. நீ உன்னுடைய மனதை எப்போதும் பொறுமையாக வைத்துக்கொள். உனக்கு இன்னும் எந்த ஒரு முடிவும் வரவில்லை. உன் வாழ்க்கையின் தொடக்கம்தான் இது. தொடக்கத்திலேயே உனக்காக சில கதவுகளை எல்லாம் உன்னுடைய தாயானவள் திறந்து வைத்திருக்கின்றேன். உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக, பணம் வரக்கூடியதாக இருக்கப் போகின்றது. அந்த கதவை திறக்க உன்னுடைய மனமானது தயாராக இருக்க வேண்டும். நீ பாவம் செய்து விட்டேனோ என்றெல்லாம் கவலை கொள்ளாதே. நீ எந்த பாவத்தையும் செய்யவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியானது இப்போது வந்துவிட்டது. உன் கையில் பணம் புரளப் போகின்றது. உன் மனமானது சந்தோஷத்தில் நிரம்பி வழிய போகின்றது. வராகி தாயே, நன்றி நன்றி என்று நீ என்னிடத்தில் சொல்லத்தான் போகின்றாய். அந்த நாள் நெருங்கி வந்துவிட்டது. இனி உன்னுடைய வாழ்க்கையில் பணத்தின் பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமில்லை. பிறருக்கு நீ உதவி செய்யும் அளவிற்கு வரப்போகின்றாய். அதுதான் நான் சொல்லக்கூடிய உண்மையான வெற்றி செய்தி. என் செல்லமே, நீ அழாதே. உன் கண்ணீரை நான் துடைத்து விட்டேன். உன்னுடைய இதயத்தில் அமைதியை விதித்து விட்டேன். அந்த அமைதியுடன் சேர்ந்து பணமும் வாய்ப்பும் மகிழ்ச்சியும் உன்னிடத்தில் வந்து சேரப்போகின்றது. நம்பிக்கையோடு இரு. நான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கை ஒளி வீச போகின்றது. கடந்த சில நாட்களாக நீ பட்டு வந்த அத்தனை துன்பமும் எனக்கு தெரியும். கடன் சுமை என்று சிக்கி சுழன்று கொண்டிருந்தாய். அந்த இருட்டான காலம் முடிந்துவிட்டது. இப்போது காலம் மாறிவிட்டது. என் தங்கமே, உன்னை அழிக்க வந்தவர்கள் மட்டுமல்ல, உன்னை அறிவாளியாக மாற்ற வந்தவர்களும் என்று நீ புரிந்து கொள். பணத்தின் மதிப்பை நீ இப்போது புரிந்து கொண்டாய். எப்படி செலவு செய்ய வேண்டும், எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்ற அனுபவமானது உன்னை புதிய வாழ்க்கைக்கு தயார்படுத்தி இருக்கின்றது. உனக்கான பாதையை நான் திறந்து வைத்திருக்கின்றேன். அது உன் கையில் பணம் கொண்டு வந்து சேர்க்கும் பாதை. என் செல்லமே, உன் இதயத்தில் நம்பிக்கையை மட்டும் நிலைப்படுத்து. நீ நினையாத இடத்திலிருந்து பணம் உன்னை தேடி வரப்போகின்றது. நீ செய்த நன்மைகள் எல்லாம் இப்போ இரட்டிப்பு பலனை தரப்போகின்றது. தாமதமாகிவிட்டதே என்று நீ கவலை கொள்ளாதே. உனக்கான
நேரமும் காலமும் இப்போதுதான் உன்னை தேடி வந்திருக்கின்றது. உனக்காக நான் ஒருவரை அனுப்பி வைத்திருக்கின்றேன். அவர் உனக்கு வழிகாட்டியாக இருக்கப் போகின்றார். அவர் மூலமாக உனக்கு பணம் மட்டுமல்ல, புதிய நம்பிக்கையும் வரப்போகின்றது. அந்த மனிதரை ஆரம்பத்தில் அடையாளம் நீ கண்டு கொள்ள கொஞ்சம் சிரமப்பட்டாலும் அவரின் வருகையால் உன் வாழ்க்கை மெதுவாக மாறும். நீ நினைக்காத திசையிலிருந்து வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். அது என்னுடைய செயல் என்று நீ புரிந்து கொள். என் செல்லமே, உன்னுடைய துன்ப காலம் முடிவடைய போகிறது. நான் உன்னுடைய முயற்சிக்கு பலனை தரப்போகின்றேன். மிகப்பெரிய நன்மையானது உன்னை தேடி வரும். இந்த வாராகி தாயானவள் உனக்கு துணையாக இருப்பேன். உன்னுடைய மனதில் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் வேண்டாம். தோல்வி என்பது நிரந்தரம் என்று நீ யோசிக்காதே. உனக்கான வெற்றி இப்போது உன்னை தேடி வந்து விட்டது. நீ சிந்திய கண்ணீர் எதுவும் வீணாகவில்லை. உனக்கான மாற்றத்தை நீ உணரப் போகிறார். சிலர் உனக்கு எதிர்பார்த்த உதவிகளை செய்ய போகின்றார்கள். நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகின்றது. தடைகள் எல்லாம் இருக்காது. பணத்துடன் சேர்ந்து நான் உனக்கு வழிகாட்டுதலையும் தரத்தான் போகின்றேன். அந்த பணத்தை நல்ல பாதையில் உனக்காக பயன்படுத்திக்கொள். உன்னுடைய வீட்டை அமைதியுடன் நடத்திச் செல். உன் பெற்றோருக்கும் சரி, உன்னுடைய குடும்பத்தில் உள்ளோருக்கும் சரி, உன்னால் எந்த அளவிற்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க முடியும் என்று பார். பணத்தை வைத்து உன் வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் சாதித்து கொள்ளலாம் என்று முட்டாள்தனமாகவும் எதையும் செய்து விடாதே. பணம் என்பது ஒரு கருவிதான். உன் கையில் பணம் இருக்கிறது என்பதற்காக ஆடம்பரத்திற்காகவோ தேவையில்லாமலோ செலவு செய்யாதே. உன் வாழ்க்கையில் எப்போதும் உனக்கு ஒரு துணையாக நீ அதை வைத்து கொள்ள வேண்டுமே தவிர அதையே ஆயுதமாகவும் பயன்படுத்தக்கூடாது. உன் வாழ்க்கையில் நான் தீபத்தை ஏற்றி வைத்திருக்கின்றேன். நீ என்னுடைய வெளிச்சத்தில் நடந்து கொண்டே இரு. நல்ல வாய்ப்புகள் தானாக வந்து சேரும். உனக்கான வெற்றியை நான் கொடுப்பேன். என் செல்லமே, பயப்படாதே. உன்னுடைய காலம் மாறிவிட்டது. உன்னுடைய கடன் முடிய போகின்றது. உனக்கு வரப்போகும் பணமானது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்க போகின்றது. நீண்ட நாள் உன்னோடு நிலைத்திருந்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க போகின்றது. இந்த வாராகி தாயின் ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கும். நீ தொட்ட அனைத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும். மன நிம்மதி கிடைக்கும். மகிழ்ச்சியாக நீ வாழப் போகிறாய். பேரும் புகழும் பெற்று சீரும் சிறப்போடு வாழப் போகிறாய். நல்லது தானாக நடக்கும்.